வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஒரு பயங்கரமான பேய் கதை. நம்மில் பலரையும் ராத்திரியில தூங்க விடாம பண்ற ஒரு விஷயம்னா அது பேய் கதைகள் தான். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். முதல்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி. உண்மையிலேயே இந்த பேய் பிசாசு எல்லாம் இருக்கா இல்லையா? சில பேர் இருக்குன்னு அடிச்சு சொல்லுவாங்க, சில பேர் அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை நம்பாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒருத்தர் இதெல்லாம் இருக்கு, நான் நேர்ல பாத்திருக்கேன்னு சொல்றாரு. வாங்க அது என்னன்னு பாப்போம். இந்த சம்பவம் எங்க நடக்குதுன்னா ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு பார்க்ல தான். அந்த பார்க்ல ஒரு மோகினி சுத்திக்கிட்டு இருக்குன்னு அந்த ஊர் மக்கள் ரொம்ப நாளா நம்பிட்டு இருந்தாங்க. அந்த பூங்கா மோகினியோட கதை தான் இது. மோகினின்னா யாருன்னு யோசிக்கிறீங்களா? இத சிம்பிளா சொல்லணும்னா, இந்த கதையில வர்ற மோகினி அந்த பார்க்ல தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்ட ஒரு பெண்ணோட ஆவி. ஆனா பொதுவா மோகினிங்கிற பேருக்கு நம்ம நாட்டுப்புற கதைகள்ல ஒரு பெரிய வரலாறே இருக்கு. சில கதைகள்ல விஷ்ணு எடுத்த ஒரு அழகான பெண் அவதாரம்னு சொல்லுவாங்க. ஆனா பல கிராமத்து கதைகள்ல மோகினின்னா அழகான உருவத்துல வந்து ஆண்களை மயக்கி பழிவாங்கக்கூடிய ஒரு ஆவி. நம்ம கதையில வர்றதும் இந்த 2வது வகைதான். இந்த குறிப்பிட்ட மோகினிக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. அது அந்த பார்க்ல மட்டும்தான் சுத்தும், அதை விட்டு வெளியே எங்கேயும் போகாது. குறிப்பா சின்ன பசங்களை தான் அது டார்கெட் பண்ணும். அவங்கள பார்த்தா ஒரே ஒரு அறைதான், அந்த அடியை வாங்கினவங்க ரத்தம் கக்கி அங்கேயே செத்துடுவாங்கன்னு ஊரே நம்புச்சு. இதனாலயே சாயங்காலம் 8 மணி ஆச்சுன்னா போதும், அந்த ஏரியாவே ஆள் நடமாட்டம் இல்லாம அமைதியாயிடும். சரி, இப்ப நம்ம கதையோட ஹீரோவை பத்தி பார்க்கலாம். அவருக்கு அப்போ வயசு வெறும் 18 தான். ஊர்ல சொல்ற இந்த பேய் பிசாசு கதையெல்லாம் அவர் கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. அவரே என்ன சொல்றாருன்னா, அந்த வயசுல இப்ப இருக்கிற உங்களை மாதிரிதான் நானும், பேய் பிசாசுல எல்லாம் எனக்கு துளி கூட நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா பாருங்க, இந்த நம்பிக்கை இல்லாததுதான் அவர் ஒரு பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட போகுது. அந்த ராத்திரி என்னதான் நடந்துச்சு? நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, அவர் ஒரு நைட் ஷோ சினிமா பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்காரு. மணி பார்த்தா நடுராத்திரி 1. அப்போதான் அவருக்கு ஒரு யோசனை வருது. வேணும்னு அந்த பேய் இருக்குன்னு சொல்றாங்களே, அந்த பார்க் வழியா நடந்து போய் பாப்போமேன்னு முடிவு பண்றாரு. அந்த ரோட்ல ஒருத்தர் கூட இல்ல, முழுசா வெறிச்சோடி கிடக்கு. ரொம்ப தைரியமா அந்த ரோட்ல நடக்க ஆரம்பிக்கிறார். அந்த பூங்காவை நெருங்க நெருங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன பதற்றம். என்னதான் இருக்குன்னு பாத்திரலான்னு பூங்காவுக்குள்ள எட்டி பாக்குறாரு. அப்போதான் அது நடந்துச்சு, அந்த நேருக்கு நேர் சந்திப்பு. ஆமா, அங்க அது இருந்துச்சு. அவர் எதெல்லாம் இல்லன்னு சொன்னாரோ, எதை பாட்டு கிண்டல் பண்ணாரோ, அந்த மோகினி உண்மையிலே அங்கதான் இருந்துச்சு. அதோட தோற்றம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? நாக்கு வயறு வரைக்கும் தொங்கிட்டு இருந்துச்சு. டிராகுலா மாதிரி 2 கூரப்பற்கள் வெளியே நீட்டிட்டு இருந்துச்சு. கருப்பு கலர் சேலை கட்டிட்டு குழந்தைங்க விளையாடுற ஊஞ்சல்ல உட்காந்து மெதுவா ஆடிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி பயமுடுத்துற உருவங்கள் பொதுவா நம்ம பேய் கதைகள்ல வர்றதுதான். பாக்குறவங்களோட மனசுல ஆழமான ஒரு பயத்தை உண்டாக்கதான் இந்த மாதிரி வர்ணனைகள். அத பார்த்த நொடி அவருக்கு உசுரே போயிருச்சு. திரும்பி பார்க்காம ஓட ஆரம்பிச்சுட்டாரு. உடனே அந்த மோகினியும் அவரே துரத்த ஆரம்பிச்சிருச்சு. ஆனா என்ன ஒரு கெட்ட நேரம் பாருங்க. அன்னைக்குன்னு பார்த்து அவர் போட்டிருந்த புது செருப்பு காலை கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவரால் வேகமா ஓட முடியல. பேய் கிட்டத்தட்ட அவரை நெருங்கிடுச்சு. இது ரொம்ப முக்கியம். இப்ப பேய் அவருக்கு பக்கத்திலே ஓடி வருது. அந்த மரநாடிய கொடுக்க தன் கைய ஓங்குது. அந்த கடைசி நிமிஷம் அவர் தப்பிச்சாரா, இல்ல அந்த மோகினி கிட்ட மாட்டிக்கிட்டாரா? எப்படி அந்த பயங்கரமான ராத்திரியில இருந்து அவர் உயிர் பழைச்சாரு? அவர் ஓடிட்டே இருக்கும் போதே கண்ணுல ஒரு சுவர் தெரியுது. யோசிக்கவே இல்ல, ஒரே தாவல அந்த சுவரை தாண்டி குதிச்சிட்டாரு. ஆனா அவரை துரத்தி வந்த அந்த பேயால புடவை கட்டிட்டு இருந்ததால அந்த சுவர் மேல ஏற முடியல. பாத்துக்கிட்டே நின்னுடுச்சு. நம்ப முடியுதா? ஒரு புடவை அவர் உயிரை காப்பாத்திருக்கு. கடைசியா அவர் என்ன சொல்லி முடிக்கிறாருன்னா, இதுதான் நான் பேய் பார்த்த கதை அப்படின்னு தான் சொந்த அனுபவத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாரு. இப்போ மறுபடியும் உங்ககிட்டயே வர்றேன். இந்த கதை உங்களுக்கு உண்மையா தோணுதா இல்ல சும்மா கற்பனையா தோணுதா? அதே நேரம் இதுக்கு சயின்ஸ் பக்கம் ஒரு விளக்கம் இருக்கு. நாம ரொம்ப பயத்துல இருக்கும் போதோ இல்ல ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கும் போதோ நம்ம மூளை இல்லாத உருவங்களை எல்லாம் கற்பனை பண்ணி காட்டும். இதுக்கு பேரு பாரடோலியா. சிம்பிளா சொல்லணும்னா, இருட்டுல ஒரு கயிற்றை பார்த்து பாம்புன்னு பயப்படுறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஒருவேளை அவர் கேட்ட கதைகளால அவர் மனசுல இருந்த பயம் அந்த நடுராத்திரியில ஒரு உருவமா அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கலாமோ? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஆக ஒரு பக்கம் அமானுஷ்ய நம்பிக்கை, இன்னொரு பக்கம் அறிவியல் பூர்வமான உளவியல் விளக்கம். இது 2க்கும் நடுவுல தொங்குற இந்த கேள்விதான் இந்த டாபிக்கோட முக்கிய கருத்து. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே எங்க சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு சுவாரஸ்யமான அலசல்ல சந்திப்போம்.